ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல ஒரு பாடல், நல்ல ஒரு ஆராதனை. கர்த்தர் வந்து ஆசீர்வதிப்பாராக. இது என்ன காலம்? ஹல்லேலூயா. இது என்ன காலம்? கடைசி காலம். ஆனால் என்னுடைய செய்தியினுடைய தலைப்பே அதுதான். ஆவியில் ஏவப்பட்ட யாரும் தேவனுடைய வார்த்தைக்காக ஜெபம் பண்ணுங்க. மீட்பரும் இரட்சகருமாக எங்கள் அன்பின் பரலோக தந்தைக்கு ஆமென். இந்த வேளையில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, இவ்வளவு நேரம் ஆவியானவர் உம்மை ஆராதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் எங்களுக்கு பலன் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் செவிகளையும் திறந்தருளும்படியாக நீர் விருத்த சேதனம் செய்வீராக. ராஜாவே, உம்முடைய வார்த்தைகள் எங்கள் இருதயத்துக்குள்ள தகப்பனை விதைக்கும்படியாக, அந்த விதையானது தகப்பனை 30, 60, 100 பலன் கொடுக்கும்படியாக ஆவியானவர் தாமே நீர் எங்கள் மத்தியில் அசைவாடி ஒவ்வொருத்தரும் நீர் பலப்படுத்தப்பட கிருபைகளுக்காக நன்றி. ஆசீர்வதிப்பீராக தகப்பனை உம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்க செய்வீராக. ராஜா, பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நாம் எந்த காலத்தில் இருக்கிறோம் என்பது இந்த வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எடுத்து வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியினால், நீ காத்துக்கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஹல்லேலூயா. இந்த செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால் சோதனை காலத்தில் தப்புவிக்கும் தேவன். ஹல்லேலூயா. இது என்ன காலம்? சோதனையின் காலம். ஹல்லேலூயா. இனி வருகிற நாட்கள் எப்படி இருக்குமோ, ஏதா இருக்குமோ என்று சொல்லி தெரியாது. ஹல்லேலூயா. வசனம் கிடையாத பஞ்ச காலம் வரும் என்று வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சோதனை காலத்தில் நான் உன்னை காப்பேன் என்று ஆண்டவராகிய தேவன் யோவானுக்கு சொல்லி இருக்கிறார். அரிமன் தேவனுடைய பிள்ளைகள், என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் எப்படி வாழ வேண்டும்? வசனத்தை காத்து கொண்டு வாழ வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம வசனத்தின்படி வாழ வேண்டும். அதுதான் சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 1ஆம் சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழி நில்லாமலும் பரியாசக்கார உட்காரத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் என்னமாயிருந்து, என் காது கேட்கல, பிரியமாய் இருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. யாரெல்லாம் நைட்டு ஃபுல்லா பைபிள் படிச்ச அந்த அனுபவம் இருக்குது? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த அனுபவங்கள் இருக்கு? ஹல்லேலூயா. அந்த அனுபவங்கள் நமக்குள்ள என்ன வேண்டும்? வர வேண்டும். அறிய வேண்டிய. நான் பல இரவுகள் வேதத்தை முழுசா கண்முழிச்சு வாசிச்சிருக்கிறேன். தேவனுடைய அந்த வேத வாசனத்தை நம்ம இரவு நேரத்தில் தியானம் பண்ணும்போது அது எப்படின்னா, ஒரு காதலன் ஒரு காதலி கிட்ட எப்படி ஒரு அன்பை வெளிப்படுத்த முடியுமோ அந்த அன்பு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த அன்பு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க. தேவனுடைய சோதனை காலத்தில் தப்புவிக்கும் தேவன். ஹல்லேலூயா. பூச்சக்கரத்தின் மேல் வரப்போகிற சோதனை காலத்துல தப்புவிக்கும் தேவன். இந்த வேத வாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு எப்போ கொடுத்தார் என்றால், கொரோனா வருவதற்கு முந்தின நாள், கொரோனா வருவதற்கு முந்தின வருடத்துல கர்த்தர் எனக்கு இந்த வேத வாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். சோதனை காலம் வரப்போகுது, பூச்சக்கரத்தின் மேலே வரப்போகிற சோதனை காலம் வரப்போகிறது. ஆனா கர்த்தர் நம்ம எல்லாரையும் அந்த கொரோனா பேர்ல கர்த்தர் என்ன பண்ணார்? பாதுகாத்தார். கர்த்தர் விடுதலை ஆக்கினார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்க. அறிவியல் பிள்ளையை முதலாவது குறிப்பாக கடந்து சொல்கிறேன். தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. தானியேல் 3:3. சீக்கிரம் வாசிங்க, நேரம் இல்லை, நேரம் குறைவா இருக்குது. அப்பொழுது தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் நியாயாதிபதிகளும் பொக்கிஷக்காரரும் நீதி சாஸ்திரிகளும் விசாரிப்புக்காரரும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரும்
ராஜாவாகிய நெபுகாத்நேச்சரை நிறுத்தின சிலைக்கு முன்பாக வந்து நின்றார்கள். ஹல்லேலூயா. இந்த முதல் குறிப்பு தலைப்பு என்னவென்றால் அக்கினி சோதனையில் தப்புவிக்கும் தேவன். ஹல்லேலூயா. அக்கினி சோதனையில் தப்புவிக்கும் தேவன். ஹல்லேலூயா. நீங்க என்ன அந்த சிலையை வணங்கவில்லை என்றால் அவர்கள் எங்கே தூக்கி போடப்படுவார்களா? அக்கினி சூளையிலே போடப்படுவார்கள். அந்த மாதிரியான கொடுமையான நாட்கள் வந்து கொண்டுதான் இருக்குது. ஹல்லேலூயா. நம்முடைய உத்தமத்தை கர்த்தர் அந்த இடத்துல என்ன பண்ணுவாரு? நிறுத்தி பார்ப்பேன் என்பதை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னங்க சொல்றாங்க? தேசாதிபதி, அதிகாரி, நாடுகள் எல்லாருமே வந்துட்டாங்க. படிச்சவங்க, படிக்காதவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. ஆனா அந்த இடத்துல யார் இருக்கிறாங்க? அந்த சிலையை வணங்காதவங்க யாருங்க இருக்கிறாங்க? 3 வாலிபர்கள். ஹல்லேலூயா. யாருங்க? 3 வாலிபர்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அவர்கள் எங்க வேலை செய்யறாங்க? அந்த ராஜாவுடைய அரண்மனையிலே அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. வேலை செய்யற இடத்துல நம்மளும் ஒரு சில உபத்திரவங்களும் நம்முடைய வாழ்க்கையில வரும். ஒரு சில சோதனைகளும் நம்முடைய வாழ்க்கையில வரும். என்ன சொல்லணும்னா ஆயுத பூஜை. ஹல்லேலூயா. அதெல்லாம் நம்ம கம்பெனியில் என்ன பண்ணுவாங்க? பூஜை பண்ணுவாங்க. நம்மளையும் அதில் என்ன பண்ணுவாங்க? கம்பல்சரி நிற்க வைப்பாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம்? யார் இருந்தாலும் பார்க்கலையே அந்த பொரியை என்னது கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிடுவோம். ஹல்லேலூயா. விஷத்தை கொஞ்சோண்டு போட்டாலும் என்ன? விஷம்தான். ஹல்லேலூயா. விஷமும் கொஞ்சோண்டு போட்டுட்டாலே அதுவே என்ன? விஷம்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க என்னங்க அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த வைராகியத்தை பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. எனக்கும் இதே போல ஒரு சோதனை காலம் வந்ததுங்க. ஹல்லேலூயா. அந்த கவர்மெண்ட் ஐடியில படிச்சுட்டு இருக்கும்போது கம்பல்சரி எல்லாருமே வந்து அந்த இடத்துல ஆஜர்படுத்தும்படிக்கு ஒரு ஜீவோ ஒன்று வந்து பாஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட நான் சொல்றது ஒரு 2009-10 நடந்த சம்பவங்கள். அப்போ வந்து எல்லாருமே என் கூட படித்தவங்க எல்லாருமே வந்து போனாங்க. போகும்போது என்னை கூப்பிட்டாங்க. நான் வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்பா டீம் கூப்பிட்றாங்கப்பா வாப்பா அப்படி. நான் வரமாட்டேன், நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் போகாதனால என்ன ஒரு வாரத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணாங்க. இல்லையா? என்ன ஒரு வாரத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தேவனுடைய அழைப்பை பெற்று வந்து நான் எனக்கு கிடைத்த வேலையெல்லாம் ரிசைன் பண்ணி கவர்மெண்ட்டில் கிடைச்ச ரயில்வேல வேலை கிடைச்சிட்டு அந்த ரயில்வே ஜாபில் ரிசைன் பண்ணிவிட்டு ஆண்டோடைய முழு நேர ஊழியத்திற்கு வந்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஏன்னா சோதனை காலத்தில் கர்த்தர் நம்மளை நிறுத்தி பார்ப்பார். ஹல்லேலூயா. நம்ம அவங்களோட கூட என்ன பண்ணக்கூடாது? ஊரோட ஒத்துக்கோ. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரா பைபிள் வசனத்தில்? ஊரோட ஒத்துக்கோன்னு சொல்லி எங்கேயுமே சொல்லப்படவே இல்லை. அதே போலதான் இந்த சாத்ராக்கும், மேஷாக்கும், ஆபேத்நேகோவும் ராஜா நிறுத்தின பொற்சிலையை அவங்க என்ன பண்ணவில்லை? வணங்கவில்லை. வணங்காதனால ஆனா அதுக்கு முன்பாக என்ன சொல்லப்பட்டிருக்குது? இந்த வணங்கவில்லை என்றால் எங்கே தூக்கி போடவார்களா? எரிகிற அக்கினி சூளையிலே போடப்படும். அதுக்கு அந்த ராஜா சொன்னா, உங்களை என் கைக்கு தப்புவிக்கிற தேவன் யார் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. ஆனா அவர்களுக்கு தெரியும், எங்கள் தேவன் எங்களை விடுவிக்காமல் போனாலும் நாங்களுடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வோம். அப்ப எப்பேற்பட்ட ஒரு வைராகியம் பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட ஒரு வைராகியம் பார்த்தீங்களா அவர்களுக்குள்ளே? ஏன்னா அப்பேற்பட்ட வைராகியத்தை கர்த்தர் இந்த கடைசி காலத்துல நம்ம இடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையின் இந்த கடைசி காலங்கள்ல கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே ராஜாவுக்கு என்ன ஆச்சுங்க? கோபம் மூண்டது. ஹல்லேலூயா. என்னாச்சுங்க? கோபம் மூண்டது. கோபம் மூண்டதுனால அந்த சூளைய சாதாரணமாக சூடாக்குவதை பார்க்கலும் 7 மடங்கு சூடாக்கினார்கள். தூக்கி கொண்டு போன புருஷர் அந்த அக்கினி என்ன பண்ணுச்சு? பட்சித்து போட்டது. ஆனா அங்கே தூக்கி கொண்டு போன புருஷர்கள் 3 பேர். நம்மள எதுல வாக்கிங் போயிருப்பாங்க? மழையில கூட போயிருப்போம் வாக்கிங், ரெயின் கோட் போட்டுக்கிட்டு. ஹல்லேலூயா. வெயில்ல கூட போயிருப்போம், பனியில கூட போயிருப்போம். ஆனா நம்பால் எதுல வாக்கிங் போனாங்க? அக்கினி சூளையின் நடுவுல. ஹல்லேலூயா. அக்கினியின் சூளையின் நடுவுல. ஏன்னா சோதனை. ஹல்லேலூயா. அக்கினி போன்ற சோதனை உன் வாழ்க்கையில வருகிறதா? ஆண்டவர் அதை அனுமதிக்கிறாரா? அதை ஸ்தோத்திரத்தோடு நீ அனுமதிச்சு அந்த அக்கினி சூளையில கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சாத்ராக்கும், மேஷாக்கும், ஆபேத்நேகோவும் கொண்டு போன 3 பேர் அல்லவா அக்கினி நடுவுல கட்டுண்டவரை எப்படி போறாங்க? கட்டி போட்டாங்க. எப்படி போறாங்க? கட்டி போட்டாங்க. ஆனா இதோ 4
பேர் விடுதலையை அக்கினி உலாவுகிறதை காண்கிறேன். 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறதே என்று சொல்லுகிறார். அருமையான தேவனே, நீ சோதனைப்படும் போது ஆண்டவர் உன் கூட தான் இருக்கிறார். நீ சோதனை நடக்கும் போது ஆண்டவர் உன் கூட தான் இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை. ஏன்னா அந்த சோதனை உன்னை பாதுகாத்து தப்புவித்து வெளியே கொண்டு வரும்படியாக கர்த்தர் உன் கூட இருக்கிறார். அருமையான தேவனே, நீ கலங்காத, நீ திகையாத. ஏனென்றால் அந்த ஸ்திரீ அந்த சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ ராஜா பயமா ஒரு தீவிரமா எழுந்து பார்க்கறான். 4 பேர் எப்படிங்க விடுதலையா? உடனே என்ன பண்ற ராஜா? ஆள் அனுப்பி உடனே மேல தூக்குறாங்க. தூக்கும்போது அருமையான ஒரு வேத வாக்கியங்க. ஹல்லேலூயா. அவங்களுடைய சரீரம், அவங்களுடைய வஸ்திரம் எரிஞ்சு போகவில்லையா? அவங்களுடைய தலைமுடி கருகவில்லையா? அவங்க மேல அக்கினி பலன் செய்யவில்லை. அதை காட்டிலும் ஒரு உண்மையான ஒரு வாக்கியம் சொல்லும், அவர்கள் மேல அக்கினியின் மனம் வரவில்லையா? ஏன்னா கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர்களை பாதுகாத்தார். அதே போல உன்னுடைய சோதனையிலும் உன்னுடைய பலவிதமான காரியத்திலும் தேவனை பாதுகாக்கும்படிக்கு அவர் உன் கூட தான் இருக்கிறார். நீ கலங்குகிற வேளையில அவரும் கண்ணீரை துடைப்பார். நீ பயப்படுகிற வேளை அவர்களுக்கு சமாதானத்தை தந்து தேவனுக்கு ஆறுதலை கொடுப்பார். அறிஞர் தேவனுடைய பிள்ளைகளை கலங்காத, தெரியாது. சோதனை காலம் வருதா? கர்த்தர் அனுமதிக்கிறாரோ? பொறுமையோடு காத்திருந்தா கர்த்தர் அதுக்கு உண்டான வழிகளை கர்த்தர் கொடுத்து கர்த்தர் உயர்த்துவார். அறிஞர் தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய சோதனை காலங்கள் நம்ம என்ன எப்படி இருக்கணும்? பொறுமையாக இருக்க வேண்டும். அதான் யோபுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய சோதனை காலத்துல நாம் என்ன பண்ண வேண்டும்? ஹல்லேலூயா. அக்கினியின் சோதனையில அவர் என்ன பண்ணாங்க? பாதுகாத்த தேவன். 2வது சோதனை. ஹல்லேலூயா. அது தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டது அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் வீட்டு அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினான். ஹல்லேலூயா. அங்க ஒரு சட்டம் போடுறாங்க ராஜா. என்ன சட்டம்னா, 30 நாள் வரையிலும் நீங்க யாருக்கிட்டயுமே எதுவுமே சொல்லக்கூடாது, எதுவுமே கேட்கக்கூடாது என்று சொல்லி என்ன பண்றாங்க? ராஜாவினால அது முத்திரிக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. ராஜாவினால சீல் போடப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. 2வது குறிப்பிட்ட தலைப்பு என்னவென்றால் சிங்ககெபி. ஹல்லேலூயா. சிங்ககெபி சோதனையில் தப்புவிக்கும் தேவன். ஹல்லேலூயா. சிங்கம் என்பது போராட்டம். ஹல்லேலூயா. போராட்டத்திலிருந்து கர்த்தர் உங்களை இந்த மாதம் இல்ல, இனி வாழ்க்கை முழுவதும் தேவன் உங்களை தப்புவிக்க போகிறார். ஹல்லேலூயா. கலங்காத, தெரியாத. தேவன் ஏதாவது ஒரு வழியை கர்த்தர் வச்சிருப்பார். ஹல்லேலூயா. எல்லா வழியும் அடைக்கப்பட்டதுன்னு சொல்லி உன் சரீர பிரகாரமான காரியம் தான் சொல்லும். அந்த தடைக்கு நீ ஒரு 3 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி பாரு. கர்த்தர் சின்னதா ஒரு வழி வச்சிருப்பா. அந்த வழியில நீ போய் தேவனுக்கு முன்பாக நீ முழங்கால் பண்ணிட்டு ஒரு மகிமைப்படுத்த. அடிமையான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் பார்த்துட்டாங்க. ஏன்னா பலகணிகள் திறந்திருக்கு. ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட சட்டம் நம்ம நாட்டில் வந்தா என்ன பண்ணுவீங்க? கொரோனாவிலே நம்ம என்னங்க பண்ணோம்? ஹலோ, ஆண்டவர் சின்ன ஒரு டெஸ்ட் வச்சார்ல, அந்த டெஸ்ட்ல எத்தனை பேர் பாஸ் ஆனீங்க? ஹல்லேலூயா. எல்லாரும் அடைச்சி 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 மனுஷனுக்கு பயப்படுவது கண்ணியை வர வைக்கும். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு பயப்படுவது கண்ணியை வர வைக்கும். எங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நான் ஒவ்வொரு இடமும் ஓடணுங்க. ஹல்லேலூயா. பல கிலோமீட்டர் தூரங்கள் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ஆராதனை அட்டன் பண்ணாங்க. கொரோனா பீரியட்ல எங்க ஆராதனை நடக்குதுன்னு சொல்லி நான் தேவனுடைய நாமத்தினால பிரயாணம் பண்ணி கொண்ட கிட்டத்தட்ட பல 100 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்த அறிவன் தேவனுடைய கொரோனா என்ன எதனா பண்ணிச்சா? ஹல்லேலூயா. கொரோனாவை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. கொரோனா தான் நம்மளை பார்த்து பயப்படணும். ஹல்லேலூயா. ஏன்னா உலகத்தில் இருப்பனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் நம்மளுக்குள்ள இருக்கும்போது தேவன் எல்லா விதமான சூழ்நிலையும் கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? மாற்றி போடுவார். அடிமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன்னா தானியேல் மேல குற்றம் சாட்டின எத்தனை பேருக்கு குற்றம் சாட்டின தானியேல் மேல? ஹல்லேலூயா. வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்குது. அவன் என்ன பண்றான் கண்காணிக்கும்படிக்கு அங்க ஒருத்தன் இருந்தான். ஆனா கர்த்தர் என்னங்க பண்ணாரு? அந்த சட்டம் போட்டாங்க. சட்டம் போட்ட பிறகு ராஜாவுக்கு சொல்லப்படும், இதுவே நீ உங்களுடைய அரசாங்கத்துல ஒரு வாலிபர் இருக்கிறான், அவன் உங்களுடைய
அங்கீகாரத்தை உன்னுடைய நீ போட்ட சட்டத்தை அவன் என்ன பண்ணிட்டான், மீறி விட்டு அவன் வந்து அந்த காலத்துல எப்படி இருந்ததோ, போட்டோ இருந்ததோ, அது இருந்ததோ தெரியல. ஆனா ராஜா அதை சொல்லும் போது ராஜா என்ன பண்ணிட்டாரு, நம்பிட்டாரு. நம்பின உடனே ராஜாவுக்கு என்ன வந்ததுங்க, கோபம் வந்தது. இந்த ராஜாவுக்கு என்ன வந்தது, கோபம் வந்தது. கோபம் வந்த ராஜா, அல்லேலூயா, நேரம் இல்லாம அதை சுருக்கமாக கட்டுக்கிறேன், தானியேலை சிங்கக்கவியில போட்டாங்க. அல்லேலூயா, தானியேலை எங்க போட்டாங்க, சிங்கக்கவியில போட்டாங்க. ஆனா அங்க யாருக்கு தூக்கம் வரல, அல்லேலூயா, அங்க யாருக்கு வந்து, ஆனா யாருக்கு கோபம் வந்தது, ராஜாவுக்கு தான் கோபம். ஆனா தானியேலை சிங்கக்கவியில போட்டவங்க யாருக்கு தூக்கம் வரல. அல்லேலூயா, உங்களுக்கு விரோதமா எழும்புகிற தூக்கத்தை கர்த்தர் இந்த நாட்களில் கர்த்தர் உடைத்தெறிய போகிறார். ஏனென்றா உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் கர்த்தர் வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அறிவன் தேவனே, துன்மார்க்கன் இனி உன் வாழ்க்கையிலே வரவே மாட்டான். துன்மார்க்கனுடைய ஆலோசனை உன் வாழ்க்கையில் இனிமேல் அறவே கர்த்தர் அறுத்து போடுவார். அறிவன் தேவனுடைய பிள்ளைகளே, அதே போலதான் தானியேல் மேலே குற்றம் சாட்டினார். அல்லேலூயா, ராஜா வந்து அல்லேலூயா அந்த இரவு முழுவதும் ராஜாவுடைய எந்த விதமான கலிப்பு, எந்த விதமான மாற்றம் ராஜா வந்து அனுமதிக்கவே இல்லை. ஏன்னா ராஜாவுடைய மனது எப்படி இருந்தது, விசனமாய் இருந்தது. அல்லேலூயா, காலையில எழுந்த உடனே அவன் பல்லு வளர்க்கனால குளிச்சானோ ஒண்ணுமே தெரியல. காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணா, கெபீன் கிட்ட போய் துயர சத்தமாய், அல்லேலூயா, எப்படிங்க துயர சத்தமாய், தானியேலே இஸ்ரவேல் தேவனுடைய தாசனே, வாசிங்க அந்த வேத வாக்கியத்தை வாசிங்க, அருமையான வேத வாக்கியம். ராஜா கெபீன் கிட்ட வந்து துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் வாழ்க. நம்ம சொல்லுவோமா, ஹலோ, மாமிசம் சாகணுங்க. நம்ம மாமிசம் என்ன பண்ணணும், சாகணும். செத்தாதான் இப்பேற்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா, இப்பேற்பட்ட அற்புதங்களை கர்த்தர் செய்வார். நம்ம மாமிசம் சாகணும். ராஜாவே நீர் என்று வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களின் வாய்களை கர்த்தர் கட்டி போட்டார் என்று வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்காரு. இங்க முதல்ல நம்ம பார்த்தோம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ யார் இருந்தாங்க, தேவதூதர், தேவ சாயலால ஒப்பானவர். அது வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி சொல்றாங்க வேத வல்லுநர்கள். இங்க இரண்டாவது, தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர்களின் வாய்களை கர்த்தர் கட்டி போட்டார். ஏன்னா நீ சோதனை இருக்கும் போது நீ எப்படி இருப்பாய் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். நீ வந்து கம்முனு இருந்து தேவனுக்கு முன்பாக நீ முழங்கால் படியிட்டு இருந்தனா கர்த்தரே அந்த காரியத்தை குறித்து கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, கலங்காத, திகையாத. ஆண்டவர் சொல்ற, எதை குறித்து பயப்படாத, எதை குறித்து திகையாத. அல்லேலூயா, தேவன் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் மாற்றி போடுவார். அல்லேலூயா, எல்லா விதமான சூழ்நிலை கர்த்தர் மாற்றி போடுவார். அதுக்கப்புறம் ராஜா தானியேலை மேல கூப்பிட்டு, அல்லேலூயா, அதுக்கப்புறம் தானியேல் மேல குற்றம் சாட்டினா பார்த்தீங்களா, அவங்களுக்கு தூக்கி எங்க போடுறாங்க, சிங்கம். அவனை மட்டும் இல்ல, அவங்க குடும்பம் முழுசையும் போடுறாங்க. அல்லேலூயா, அதே போலதான் நீ உனக்கு விரோதமாய் எழும்புகிறார்களா, ஆண்டவர் அவர்களை மட்டும் தொட மாட்டார், அவர் குடும்பம் முழுவதை கர்த்தர் தொட்டு உன் காலின் கீழே கர்த்தர் விடுபடி கர்த்தர் கிருபை செய்வார். உன்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்களா, உன்னை வஞ்சனம் பண்ணி பேசிட்டு போயிட்டாங்களா, ஒன்னும் பண்ணாத, முழங்கால் படியிட்டு யுத்தம் பண்ணு. நீ முழங்கால் படியிட்டு யுத்தம் பண்ணா கர்த்தர் பரலோகத்தின் தேவன் அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார். அறிவான் தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா விதமான சூழ்நிலைகளையும் எல்லா விதமான காரியங்களையும் கர்த்தர் மாற்றி போடுகிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவது காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா, 1 சாமுவேல் புத்தகம், அல்லேலூயா, 17ஆம் அதிகாரம் 1, 8, 9, 11, 15, 16, 17ல இருந்து 20. அல்லேலூயா, அந்த அதிகாரம் முழுசும். அல்லேலூயா, மூன்றாவது குறிப்பு தலைப்பட யுத்த சோதனையில் தப்புவித்து ஜெயம் கொடுக்கும் தேவன். அல்லேலூயா, யுத்த சோதனையில் தப்புவித்து ஜெயம் கொடுக்கும் தேவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இடத்துல தாவீது என்னங்க பண்றான், அல்லேலூயா, எதுக்காக போறான் தாவீது, அவங்க அண்ணனுங்களுக்கு சாப்பாடு, அவங்க தகப்பனார் சொன்ன வேலை என்ன, உன் சகோதரர்களை போய் விசாரித்து விட்டு வா என்று சொல்லுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசாரித்து விட்டு வரவன் அவன் என்ன பண்றோம், அந்த வேலையை மட்டும் தானே பார்த்துட்டு வரணும். அல்லேலூயா, அந்த வேலையை மட்டும் தானே பார்த்துட்டு வரணும். ஆனா தகப்பன் சொன்ன வேலையும் செய்தான், பரம தகப்பன் சொன்ன வேலையும் செய்தான். அல்லேலூயா, இன்னைக்கு நம்ம எந்த வேலையை செய்யறோம், ஒரே ஒரு வேலையை மட்டும் செஞ்சுட்டு நம்ம என்ன பண்றோம்,
கம்முன்னு உட்கார. ஒரே ஒரு அடியை மட்டும் பாடுறேன். சும்மா நான் இருக்க மாட்டேன், நான் கம்முன்னு இருக்க மாட்டேன், ஜம்முன்னு உட்கார மாட்டேன், நான் உம்முன்னு இருக்கவும் மாட்டேன், ஜம்முன்னு உட்கார மாட்டேன், நான் உம்முன்னு இருக்கவும் மாட்டேன். என்னடா இயேசுராஜ வருக மிக சமீபம், அதை எடுத்து சொல்ல ஊரு ஊர அலைவன். ஏடா இயேசுராஜ வருக மிக சமீபம், அதை எடுத்து சொல்ல ஊரு ஊர அலைவன். உம்முன்னு இருக்க மாட்டேன், நான் ஜம்முன்னு இருக்க மாட்டேன், ஜம்முன்னு உட்கார மாட்டேன், நான் உம்முன்னு இருக்கவும் மாட்டேன், ஜம்முன்னு உட்கார மாட்டேன், நான் உம்முன்னு இருக்கவும் மாட்டேன். ஹல்லேலூயா. எங்க தாவீதுக்கு ஒரு சூழ்நிலை வந்ததுங்க. ஹல்லேலூயா. அந்த யுத்த சேனையிலே ஹல்லேலூயா அவனுக்குள்ள இருக்கிற அந்த பக்தி வேற. 9ஆம் வசனம் வாசிங்க சீக்கிரம் சீக்கிரம். அவன் என்னோட யுத்தம் பண்ணவும், அவன் என்னோட கூட யுத்தம் பண்ணவும், என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நான் உங்களுக்கு வேலைக்காரனாய் இருப்போம், நான் உங்களுக்கு வேலைக்காரனா இருக்கும், நான் அவனை ஜெயித்து நான் அவனை கொல்வோமானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராய் இருந்து என்ன போட்டி போடுறாங்க. அவங்களை கொண்டுட்டேன்னா நீங்க எனக்கு வேலைக்காரனா, நீங்க கொண்டுட்டேன்னா அவங்க எனக்கு வேலைக்காரனா இருக்கும் சொன்னா. ஆனா தேவனுக்கு தாவீதுக்குள்ள இந்த பக்தி வராங்க சொன்னா, அந்த கோலியாத் வந்து இஸ்ரவேல் ராணுவ தேவனை என்ன பண்றான், நிந்திக்கிறான். அதான் தாவீதுக்குள்ள வைராகியம் வந்தது. இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் தேவனை நிந்திப்பது எப்படி, அந்த ஒரு வார்த்தையினால அவன் என்னங்க பண்றான். ஹல்லேலூயா. தான் இருக்கிற அந்த நிலையை நினைக்கல, தான் இருக்கிற அந்த காரியத்தை நினைக்கல, அவனுக்கு இருக்கிற அந்த பக்தி வைராகியம். ஹல்லேலூயா. யுத்தத்துக்கு போய் ஹல்லேலூயா யுத்தத்துக்கு போய் அதே போலதான் தேவன் உங்கள் மேல வைத்த ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தை வைத்து எப்பேற்பட்ட எதிரியானாலும் சரி, கோலியாத்தை போன்ற பெரிய மனிதனானாலும் சரி, அவங்களுக்கு விரோதமாக தேவன் அபிஷேகத்தோடு தேவன் யுத்தம் பண்ணுவார். அபிஷேக யுத்தம் ஒருபோதும் தோற்காது. அபிஷேக யுத்தம் ஒருபோதும் தோற்கவே தோற்காது. ஏனென்றால் அபிஷேகம் என்பது ஒரு ஜெயத்தின் யுத்தம். அறிஞர் தேவனுடைய பிள்ளைகளே ஹல்லேலூயா. எல்லாரும் நினைச்சாங்க ஒரு போர் வீரனை போல அந்த கோலியாத்தை முறியடிக்கலாம் நினைச்சாங்க. ஹல்லேலூயா. ஆனா தாவீது எங்கெங்க போறான், ஆற்றங்கரைக்கு போறான். ஹல்லேலூயா. ஆற்றங்கரைக்கு போகும் எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க, ஐயோ இவனுக்கு பைத்தியம் ஆயிடுச்சு, ஹல்லேலூயா இவனுக்கு பைத்தியம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த விசுவாசம் பைத்தியமா இருந்தாதான் ஜெயம் பெற முடியும். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் பைத்தியமா இருந்தாதான் நீங்க ஜெயம் பெற முடியும். கூழாங்கற்களை எடுத்தாங்க. ஹல்லேலூயா. கூழாங்கற்களை எடுத்துட்டு அவ்வளவு பெரிய மனுஷன். ஹல்லேலூயா. தேவன் அவன் எந்த வஸ்திரம் மூடப்பட்டிருந்தான், ஒரு பெரிய போர் வஸ்திரத்தினால மூடப்பட்ட. எப்பேற்பட்ட குண்டுகள் எது போட்டாலும் சரி அவன் சரீரத்தை பிளக்காது. ஆனா ஆண்டவர் காமிச்சாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு எல்லா வழிகளும் மூடப்பட்டிருக்கும், ஆனா ஆண்டவர் ஒரு சின்ன வழியினால தேவன் அவ்வளோ பெரிய கோலியாத்தையும் முறியடிக்க முடியும் என்றால், தேவன் பெரிய பிரச்சனையை முறியடிக்க ஒரு சின்ன வழியை காத்து வைத்திருப்பா. அந்த சின்ன வழியை நீ தேடும் போது கோலியாத் எப்படி முகங்குப்புற விழுந்தானோ அதே போல உன்னுடைய பிரச்சனை முகங்குப்புற விழும். இது வேதம் சாட்சி, இது வேதம் சாட்சி. ஏனென்றால் இஸ்ரவேலின் தேவன் ராணுவ தேவன் உனக்குள்ளே இருக்கிறார், அவர் உன்னோடு இருக்கிறார். அவர் யுத்தத்திலே உனக்கு ஜெயத்தை கொடுத்து அவர் உனக்கு சமாதானத்தை அருளுவார். அறிஞர் தேவனுடைய பிள்ளைகளே, வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்குது, நம்ம கலங்க கூடாது, திகைய கூடாது. யுத்தத்திலே நமக்கு ஜெயம் கொடுக்க தேவன். ஹல்லேலூயா. 4வது காரியம், ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14 இருந்து 20 வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. வனாந்திர சோதனையில் நம்மை பாதுகாக்கும் தேவன். ஹல்லேலூயா. யாருங்க பாதுகாக்கிறாரு? வாசிங்க. அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் ஆகாரின் மேல் தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவனை அனுப்பிவிட்டான். அவன் புறப்பட்டு போய் பெயர்சேபாவிலே வனாந்திரத்திலே அலைந்து திரிந்து எங்க துருத்தியில் தண்ணீர் செலவழிந்த பின்பு. ஹல்லேலூயா. வனாந்திரத்தில் சோதனை நம்மை பாதுகாக்கும் தேவன். ஹல்லேலூயா. துருத்தில் இருக்க தண்ணீர் எல்லாமே செலவழிந்து போய் எங்க போறாங்க அவங்க? வனாந்திரத்துல. அங்க ஆகார் என்ன பண்றா, பிள்ளைய ஒரு இடத்துல போட்டுக்கொண்டு அவன் என்னங்க பண்றா? வாசிங்க அந்த வேத வாக்கியத்தை வாசிங்க.
பார்க்க மாட்டேன். பிள்ளையின் சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். எதிராக அம்புப்பாயின் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுவது ஜெபத்தை குறிக்கிறது. அறிவான தேவனுடைய பிள்ளையே, அவன் வனாந்தரத்தில் சத்தமிட்டு அழும்போது ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜம்சம் கிணறு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜம்சம் கிணறு அது உருவான வரலாறு இதுதான். ஹல்லேலூயா. அது உருவான வரலாறு இந்த வேத வாக்கியம் தான். ஹல்லேலூயா. அங்க அந்த வனாந்தரத்தை என்னங்க உருவாச்சு? ஒரு நீரூற்று உருவாச்சு. ஹல்லேலூயா. ஒரு நீரூற்று உருவான போது அவனும் அவன் பிள்ளைகளும் குடித்து அவன் என்ன பண்ணாங்க? சந்தோஷப்பட்டு கர்த்தர் ஒரு சமாதானத்தை கர்த்தர் தந்த அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சோதனை, ஒரு சின்ன சோதனை, மனாந்தரமான ஒரு சோதனை கர்த்தர் உண்டாக்குறாரா? கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கா. அதே போலதான் ஆகாருக்கும் ஒரு சோதனை கர்த்தர் உண்டாக்குறா. அந்த சோதனை கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உண்டாக்குறா. அதே போலதான் உங்களுடைய வனாந்தர பாதையில் தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக்கி தேவன் எல்லா விதமான சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாட்டி போடும்படி கர்த்தர் கிருபை செய்வார். கடைசி ஒரு குறிப்பை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வேத வாக்கியம் சொல்ற, பிசாசின் சோதனையை ஜெயித்த இயேசு. ஹல்லேலூயா. பிசாசு இன்னும் 2 நிமிஷத்துல முடிச்சிட போறேன். ஹல்லேலூயா. பிசாசின் சோதனையை ஜெயித்த, வாசிங்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்தில் கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி என்று சொல்றான். ஹல்லேலூயா. இதே பிசாசு நம்ம கிட்ட வந்து கேட்டா என்ன பண்ணுவோம்? உடனே நம்ம ஜெபம் பண்ணி அந்த கல்லை அப்பமா மாத்திட்டு இருப்போம். நம்ம கிரியையோட போராடக்கூடாதுங்க. ஆண்டவர் வார்த்தையோட அடிக்கணுங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்லப்பட்டது. 2வது சோதனை வந்து பாருங்க, வாசிங்க. 2வது சோதனை, அவர் பிரயுத்தரமாக மனுஷன் அப்ப அது கீழே வாசிங்க. ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பா, அது கீழே வாசிங்க. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்தில் கொண்டு போய் தேவாலயத்து உப்பரையின் மேல் நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் அவர் தம்முடைய தூதர்களை உம்மை குறித்து கட்டளையிடுவாரே என்று அவன் என்ன பண்றான்? சூசைட் பண்ண சொல்றான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. சூசைட் எப்படி குதிக்க சொன்னான்? அப்படியே குதிக்க சொல்ல. தாழ குதிச்சாதான் என்ன பண்ணுவாங்க? சீக்கிரம் மரிப்பாங்க. தலை வெடிச்சு அப்படியே அவன் மரிப்பான். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அதுக்கு வாசிங்க. உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. 2வது வார்த்தை எடுக்கிறார். 3வது தாங்க முக்கியமானது. ஹல்லேலூயா. இன்னும் உயர்ந்த முப்பரியின் மேலே நிறுத்தி என்னங்க பண்றான்? இந்த சகல ராஜ்யத்தையும் காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாவற்றையும் நான் உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் அதுக்கு தான் மயங்கி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் அதுக்கு தான் மயங்கி இருக்கிறாங்க. பெருமை, பெயர், புகழ், அந்தஸ்து, ஆஸ்தி, அது இது. ஆனா இயேசு என்னங்க பண்ணாரு? அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய் கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்றாங்க. பிசாசு இயேசு எப்படிங்க ஜெயிச்சாரு? தம்முடைய வார்த்தையால ஜெயித்தாங்க. பிசாசின் சோதனை, பிசாசு வாழ்க்கையில் சோதனை பண்றானா வார்த்தையால அவனுக்கு சேலஞ்ச் பண்ண. ஹல்லேலூயா. வார்த்தையால சேலஞ்ச் பண்ணா தேவன் எல்லா விதமான சூழ்நிலைகளையும் தேவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் மாற்றி கொடுக்கிற தேவனா இருக்க பல விதமான சோதனைகள், பல விதமான சூழ்நிலைகள் வந்து கர்த்தர் வந்து அனுமதிக்கலாம். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலும் ஹல்லேலூயா எழுப்பி கூட இவ்வளவு தூரம் வந்த நான் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை தான். எனக்கு பேக் பெயின் இருக்குது, கையில பெயின் இருக்குது, இருந்தாலும் கர்த்தருடைய ஊழியம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேலை இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனா வேத வாக்கியம் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று சொல்லப்படும் எந்த இதுவாலும் சரி. ஹல்லேலூயா. நான் ஒன்னே சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஒரு கூட்டமா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையா, பலவீனப்பட்டு வீட்டுல இருக்கிறையா, பலவீனப்பட்டு வீட்டுல இருக்காத, சபையில வந்து செத்து போ. ஹல்லேலூயா. சபையில வந்து நீ செத்து போனா தேவனுடைய ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. தேவன் இன்னைக்கு என்ன வார்த்தை கர்த்தர் கொடுத்தா? சோதனை காலத்தில்
தப்புவிக்கும் தேவன். இனி வருகிற காலம் சோதனை காலம் தான். தேவன் எல்லா விதமான காலத்திலிருந்து தேவன் நம்மளை பாதுகாத்து தப்புவிக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. அருமை அம்மா வந்து கடைசி ஜெபம் பண்ணி முடிப்பார்கள். ஆமென்.